சார் ராணி பெட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம குவாலிட்டியா ஒரு கிரிட்ட வந்தது பாருங்க. முன்ன ஒரு ஒயிட் கலர் பட்டை பத்து பிளாக் வந்தது பாருங்க. அதாவது 2023 இந்த வண்டி பற்றி சொல்கிறேன். 2023 மாடலு, சிங்கிள் ஓனரு, 84,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இது வண்டி. செம்ம குவாலிட்டியாக வண்டி சார். வாழ்ந்தது மாதிரிலாம் வாணும் சார் வாழ்க்கை. இன்றைக்கெலாம் வந்து பார்த்தினாக்கா இது வந்து 29 லட்ச ரூபா சில்லற சொச்சம் ரேட்டு. இன்றைக்கி கஸ்டமர் பார்த்தினாக்கா ஒரு அர்ஜென்ட்டுக்கோசம் ஒரு கல்யாணத்துக்கோசம் கொடுக்குறாரு வண்டியை. எவ்வளோ கேட்டேனாக்கா சரவண சார்னா ஒரு 20 லட்ச ரூபா போவோம்னு கேட்டேன். என்ன சார் 8 லட்சம் கம்மியாக சொல்கிறீங்கன்னாரு. இல்லை இந்த மார்க்கெட் 4 பேர் விசாரிச்சு கேட்டேண்ணா. சார் 20 லட்சமாக செட்டு நான் ஒருத்தர் கேட்டேன் எவ்வளோ போட்டு சேட்டேன். 20 லட்சம் கிடையாது, 19 லட்சம் கிடையாது, 18 லட்சம் கிடையாது, 5 லட்சமும் கிடையாது. வெறும் 13,86,000 நான் தர்றேங்க. 13,86,000 நான் சொல்கிறேன். கிட்ட வாங்க 13 லட்சமும் லோன் வாங்கலாம் அந்த வண்டிக்கு. செம்மையாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, சன் ரூஃபு, வைஃப் கண்ட்ரோலு. நான் வண்டியில் வரேன். நான் சொன்னேன் சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் சொல்கிறேன் பையன். அவன் என்னது ஓப்பன் சன் ரூஃப்னா அது தானே ஓப்பன் ஆகிடுது. அதே பார்த்தினாக்கா எஃப்எம் வெயின்னு சொன்னேன், எஃப்எம் வருது. அதே மாதிரி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணால் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு எல்லாம் வாய்ஸ் மெல்ல சொன்னால் மொத்தம் வந்துட்டு அவ்வளோ அருமையாக சார் வண்டி. சார் வாழ்க்கை வாழ்கிறதுன்றது இப்படி தான் சார் வாழணும். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்த நாளில் வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிற நாள்லாம் நம்ம இல்லாத நாள் என்னன்னா யாருன்னா ஒருத்தர் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? நான் இது ஒரு விஷயம் சொல்கிறதுனா ஒருத்தர் நான் சொன்னதுனால நான் இதுக்கு சொன்னேன். இல்லாத நாள் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இல்லாத நாளை கண்டுபிடிக்கிற ஒரே இடம்னா சுடுகாடு மட்டும்தான் சார். நம்ம இருக்கிறோம் இல்லாத நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இல்லைன்னு வச்சுக்கா தானாக கடிகாரம் ஓடினே இருக்கும். காலையில் இருந்தால் சூரியன் உதச்சினே இருக்கும். அது பாட்டின வேலை தான் இருக்கும். நம்ம இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இறந்த தூக்கின்னு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா செத்ததான் செத்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமை செத்துனதோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா பண்ணாக்கா எப்போ எடுப்பாங்க பேர் வந்து கூப்பிட்டு நல்லா ராமரசாமின்னு சொல்லிட்டு பேர் இருந்துங்க இந்த பாடி எப்படி எடுப்பாங்க கேட்பாங்க. லாஸ்ட்டாக பழத்தில் போட சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறலாம் பார்த்துங்க அப்படின்வாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம கூட பிறந்தாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க சொந்த பந்தம் மட்டும்தான் சார் ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்க சார். நான் வாழ போகிற காலத்தை சந்தோஷமாக இருப்பிடுங்க சார். நம்மளுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக குறுகிய கால வாழ்க்கை. யாரும் வீண் பண்ணிடாதுங்க. நினச்சதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய் இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த செகண்டை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறோம் தான் சார். ஆம்பளை பொம்பளை எல்லாமே சரி சார். அதனால் எந்த உந்து சண்டை போட்டுக்காமல் வாழ்ந்து சார் நல்லா இருப்போம் சார். உண்மையிலே சொல்ல நல்லா இருப்போம் சார். என்னத்துக்கு சார் சொத்துக்களை அடிச்சுக்கின்னு பணத்துக்கு சண்டை போட்டுக்கின்னு வேணா சார். அக்கா தம்பி அண்ணன் தம்பிலாம் சண்டை போட்டுனா சார் ஒன்றும் நம்ம போக சொல்ல எத்தும் போது சார். நீ வேணா பாருங்களா டெத்து தூக்கி போயினே இருப்பார் பாருங்களா. நம்ம எல்லாம் ஒருத்தனை குறை சொல்லி இருப்போம். இவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு குறை சொல்லி போவாங்க. ஆனால் அந்த குறைலாம் சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம காது கேட்காது. ஏன் கேட்காதுன்னா டமா 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 டமான்னு மோள அடிச்சுமாங்க பார்த்தீங்களா தாரத்தப்பட்டு அடிச்சுமாங்க. அந்த சத்தெல்லாம் கேட்காது. அதனால் வாழ்கிற கொஞ்ச கால வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போடும். நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. தொடர்ந்து ஷாப் வீடியோ உள்ளே போய் போட போகிறேன் பாருங்கள். சில முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். அருமையான கருத்து சொல்கிறேன் பாருங்கள். இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி வண்டி பற்றி சொல்லி பாருங்கள் வாங்க சார். அலாய் வீலு, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, இது பாரு சன் ரூப்பு, இது பாரு சார் 9+ எவ்வளோ டிஸ்பிளே ஆகலாம் அது 10 இன்ச்சா சொல். இது பாருங்க சார் ஓப்பன் த சன் ரூஃப்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க என் கையாடுது பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சு மேலே. இப்போ வந்து நான் எதுவும் பட்ஸுக்கிட்டுமே தட்டவே இல்லை. இது பாருங்கள் இது பண்ணிவிட்டு க்ளோஸ் த சன் ரூஃப். இது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும் பாருங்க. இப்போ பாருங்க வாயில் சொன்ன உடனே எதுவுமே நான் பட்டன் தரல அது க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்க. இந்த பாரு இதுவும் மொத்தம் க்ளோஸ் இருக்குது ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே காட்டுப்பா. அதுதான் ஏசி ஈஸிலாம் பக்காவுக்குது. வால்யூம் கண்ட்ரோலு, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது ஒரு ஏர் பேக்கு ஒரு 6, 7, 8 ஏர் பேக் இருக்குது. இது பாருங்க ஓப்பன் த சன் ரூஃப்.
இந்த சொல்லிட்டேனா இந்த பாருங்க மேலே பாருங்க இங்கே காட்டுது மேலே காட்டு பார்த்தீங்களா என்ன டெக்னாலஜி ஆகி போச்சு பாரு சார். இன்னும் உக்காஞ்சி சோறு துண்ணா போதும் போல வாயில் எடுத்து ஊட்டிட்டு போடுது எல்லாமே. சாப்பாடு ஓணும்னு சொல்லிட்டா போதும் போடுது. தட்டு வந்து பக்கத்தில் வச்சு அது வாயில் விட்டுட்டு போகுது. எப்படிலாம் காலம் மாறி போய் பாருங்க. நான் இதெல்லாம் பார்த்ததில்லை சார், இப்போ தான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு நான் பார்க்கறதுக்கு காரணமும் நீங்கள் தான் சார். எங்கேயோ வந்து நம்ம அம்பாசடர் ஓட்டியிருந்தேன், இன்றைக்கி என்னடானாக்கா அம்பாசடரும் ஃபியட் ஓட்டியிருந்தேன், அதே ஒரு மாருதி வெயிட் ஓட்டி இன்றைக்கி வந்து கிரீட்டா ஓட்டுறதுக்கு காரணம் நீங்கள் தான் சார். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா. டம்மா துண்டு இன்ஜின் என்ன வேலை போந்து பாரு சார் இது. டம்மா துண்டு இன்ஜின்னு பாருங்க. இதில் ஸ்டிக்கில் புகை அடிக்கிறது, ஆயில் அடிக்கிறது, திரும்பி வரல நல்லா இருக்குது வண்டி. செம்ம சார். என்னமா போ சார் சார் வண்டி சார் 100-110 போ சார். காலை வச்சா சல்லுன்னு போ சார். அருமையாக சார் வண்டி. அதாவது வாழ்ந்தா அதுமாரி சார் வாழணும் வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் யாரெல்லாம் பணத்தை சேர்த்து பீரோலையோ கடு டப்பாலையோ மொடுகு டப்பாலையோ சேர்த்துனா மொத்தம் வந்து செல் அடிச்சு போடும். ஓனருக்கு வந்து துட்டு கொடுத்து கார் எடுத்து போயிடுங்க. ஷாப் வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். கிலோமீட்டர் மாதிரி வெறும் 83 தான் ஓடிக்குது வண்டி. இனிமேல் நீங்கள் ஓட்டினாக்கா 10,000 15,000 எவ்வளோன்னு ஓட்டலாம். நீங்கள் ஜஸ்டாலும் ஓட்டிக்கலாம், நல்லா இருக்கும். மேனுவல் தான் சார், ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். நல்லா இருக்குது சார் வண்டி. வாங்க வந்து எடுத்துன்னு போங்க, நல்லாயிருக்கும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க, சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ போகிற குழந்தை கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா 12 லட்சம் வியூவர்ஸ் ஆகிருக்கு தான், 12 கோடி. அதனால் நமக்கு தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. வாங்க எடுத்தாரேன், விட்டுறாதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. தொடர்ந்து வாங்க. ஷாப் வீடியோ போட போகிறேன், இதிலே பார்த்து ஜாயின் பண்ணி பார்த்துங்க. தாராளமாக ஒரு 13 லட்சம் ரூபாய் தாராளமாக எடுக்கலாம். எஸ்எக்ஸு, அதாவது டாப் மாடல் வந்து இருக்குது. டாப் மாடல் வண்டி எடு சார், ஓட்டு சார், பார்க்கலாம். யார் என்ன சொல்கிறா பார்த்துலாம் சார். நீ எடு சார், பார்த்துக்கலாம், கவலையே படாதீங்க. யார் காரு வாங்க முடியாது சொன்ன வாய் அடிச்சு இந்த வாண்டி கிரிட்டா கார் எடுத்து நிற்க வைக்கணும் சார், விடாதீங்க. தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலில் எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சிறப்பானதான் நான் முடிஞ்சிட்டு வந்தது. சூப்பராக பண்ணிட்டு வந்தேன். உடம்பே மெய் சிலுத்து போச்சு சார். பாருங்கள், அதுவும் போடுறேன் பாருங்கள். என்னடா சார் இப்போல்லாம் எல்லாத்தையும் அன்னதானம் பண்ணலாம் போகிறேன்னா எனக்கோசம் போகல சார். இன்றைக்கி வந்தது காரணமே 4 பேருக்கு அன்னதானம் பண்ணதை நீங்களும் செய்து பாருங்கள். காக்காய்க்கு பார்த்தினாக்கா இன்னோட பார்த்தினா 22 வருஷமாக நான் காக்காய்க்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கிறேன்ல. அங்கே சொல்கிறாங்க, செய்கிறோம் சார். எல்லாருக்கும் அந்த குடுப்பினை கிடைக்குதால சார். ஆண்டவனுக்கு அந்த ஒரு குடுப்பினை கொடுத்துறாரு சார். நான் அது உண்மையிலே வந்து பெருந்தன்மையாக எடுத்துக்கிறேன் சார். உண்மையிலே சொல்கிறேன் சார். தினமும் வந்து சார் கரெக்டாக அந்த 5:45 6 மணிக்குள்ள தினமும் வந்து 25 காக்காங்க வரும் டெய்லி. அதுக்கு ஒன்று என்ன பண்ணேன், மிச்சர் கொஞ்சம், நெல் பயிர் கொஞ்சம் வச்சு வைப்பேன். அதே மாதிரி கேழ்வரகு கொஞ்சம் வைப்பேன். அதே மாதிரி பச்சை பயிர் எல்லாத்தையும் வைப்பேன் சார். காக்கா குருவி கும்பலாக சாப்பிடும் சார். தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் சார். காலையில் ஏந்த உடனே நான் தூங்கியிருந்தா கூட 5 மணி 5:10 வந்து கான்னு கத்துது. ஏந்துடுறா சரவணா, தூங்கி நிற்பியா, எனக்கு சாப்பாடு வச்சு தூங்கிடாடணும். ஏன்பா எனக்கு வச்சுட்டு தூங்காம்பா, உனக்கு என்னப்பா தூங்குவா இது உனக்கு, எனக்கு வச்சுட்டு தூங்கு அப்படின்னு அப்படியே வச்சுட்டு சாப்பிட வச்சு அப்படிக்கு சார். இன்னும் விட்டா போல 2 அடி வச்சு கூட எழுப்ப போலுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 22-23 வருஷமாக வச்சுருக்கிறேன் சார். சார் நான் வந்தவன் நீங்களும் வளரணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். எனக்கு ஒரு குரு வந்து வித்தையை கற்றுக் கொடுக்குறானா அந்த குருவோட அழிஞ்சு போயிட விடாது. சிஷியனும் கற்றுக்கணுன்ற பேர். எனக்கு குருவாக நினச்சிங்களோ, ஒரு அண்ணன் தம்பி நினச்சிங்களோ, இல்லை அண்ணன் நினச்சி தம்பி நினச்சிங்க, நான் பட்டது நான் நல்லா வந்தது காரணம் அது ஒரு இது. கண்டிப்பாக இல்லாத பட்ட பாருங்கள், எல்லாருக்கும் செய்யுங்க, தப்பு இல்லை, நல்லா இருப்போம் சார். நான் ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன். என்னை வளர்த்து விட்ட தெய்வங்களுக்கு, அதாவது என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க, என் அன்புகளுக்கு கோடான கோடி நன்றி. எல்லாருக்கும் அந்த இது சார், எல்லாருக்கும் கிடச்சிடாது அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சி சார். ஒரு 100-150 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, காக்கா குருவிகள் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும். நான் சின்ன குரங்கு கரெக்டாக வாரம் வெள்ளிக்கிழமை வரும். எதுனாலும் தெரியல சார். இல்லாதவங்களுக்கு செய்துக்கு அவ்வளோ சந்தோஷமா நிச்சயமாக சொல்கிறேன் சார். நிறைய நான் பணம் கண்ணை சேர்த்து வச்சுருக்கேன். இல்லாத ஏழை பாடுகளும் எல்லாம் செய்யணும் சார். முடிஞ்சால் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார். அதனால் இருக்கிற வாழ்க்கையை சரவணா நல்லா இருந்த சரவணா, சூப்பராக சரவணா, எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் இறக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும் சார்.
எனக்கு அது கோடான கோடி எங்கத்து புண்ணியெல்லாம் சேர்ந்து தானே. வாங்க தொடர்ந்து சாப்பிட போகிறோம், சொல்கிறேன் வாங்க. சார் நாங்கள் 10 பேருக்கு வளர்க்குறோம். வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லுங்க. வந்த வாங்கி சொல்லு, கொடுத்துட்றேன். வரட்டும். இப்பதான் ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிறாங்க. இவ்வளோ நேரம் உக்காந்துருந்தாங்க. இந்த அம்மா பொண்ணு தெரியும் அவருக்கு. இப்பதான் போனாங்க. கூட்டு தான் போனாங்க. ஐயா ஒன்று டீ கடைக்கு போய்க்குது ஒன்று வாங்குவாங்க. எங்கள் பையன் நான் தான் கொடுத்து அனுப்புறேன். நான் தான் கொடுத்து சார் வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அதான் சாப்பிட போகிறோன்னு சொன்ன பாருங்க. அது பாரு அந்த கிரீட்டா வந்து போட்டோம் பாருங்க. அது கிரீட்டா. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த ஸ்கார்பியோ வந்து 2009 10 ரிஸ்ட்டு 29 பேப்பர் கரண்ட்டு 2,25,000. அதே பாருங்க டிவி 300. இது வந்து பார்த்தோன்னா 2,25,000 கேட்குறாங்க. டிவி 500. அதேமாதிரி சும்மா கிராண்டு பாருங்க. அது வந்து 2,50,000 கேட்குறாங்க. வாங்க ஒரு 2,4 ரூபா, ஒரு 2 ரூபா, 2 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். அந்த நானோ பாருங்க ஒரு 65 ரூபாய் பண்ணலாம். பாருங்க நமது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டால் குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நம்மளது இடம். யார் கேட்டால் சொல்லுவாங்க. உள்ள வாங்க, ஷாப்பிட சொல்கிறேன் வாங்க. வாங்க, யூ கமான், வெல்கம். பாருங்க சாண்ட்ரோ பாருங்க 2010 மாடலு 29 பேப்பர் கரண்ட்டு. கஸ்டமர் பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2,20,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 2 ரூபா, 2,4 ரூபா, 2,10 முன்ன பின்ன பண்ணி தரேன் வாங்க. அடுத்து பாருங்கள் மாருதி ஓம்னி 2006 மாடலு 31 பேப்பர் கரண்ட்டு 1,10,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். இந்த சாண்ட்ரோ சேல்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தோன்னா 2019 மாடல் ஒரே ஓனரு 3,300 கேட்குறாங்க. ஒரு 3,65 பண்ணலாம். இந்த பொலிரோவும் அட்வான்ஸ் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க, சப்போஸ் நாளைக்கு வரும் 4 நாளைக்கு பார்க்கலாம். இல்லைன்னு நீங்கள் கூட வந்து எடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 3,65,000 கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபியட் புண்டோ 2013 மாடலு சிங்கிள் ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. கஸ்டமர் 2,50 கேட்குறாங்க. இது பாருங்க ஆப்டர் ஒன்று வந்துட்டு பாருங்க. டீசல் வண்டி 2010 to 11 31 பேப்பர் கரண்ட்டு 2,4 ரூபாய் கேட்குறாங்க. இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சா தெரில. அதாவது 2013 ஒரே ஓனரு. அதேமாரி அந்த வண்டியும் இன்றைக்கி போகுது. நான் வீடியோ போட்ட சொல்ல இன்றைக்கி சோல்ட் அவுட் ஆகுது. i10 கிராண்டு. அதே பாருங்கள் என்ஜாய் 2016 மாடலு. கஸ்டமர் பார்த்தோன்னா 4 ரூபாய் கேட்குறேன். 4 ரூபாய்க்குள்ளே ஆகும். இந்த வண்டி பாருங்கள் 2016 காற்று பஞ்சராகி இறங்கிட்டுக்குது. இது அது ஒரு டயர் ஒன்று போடணும் பொழுது. இது பார்த்தினாக்கா 3,75,000 கேட்குறாங்க. இந்த ஃபோர்டு ஃபிகோ பாருங்கள் பெட்ரோல் வண்டி 23 நம்பரு சிங்கிள் ஓனரு. கஸ்டமர் பார்த்தோன்னா 1,50,000 கேட்குறாங்க. இந்த ஹோல்ஸ் வேகன் விண்டோ வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. இந்த வண்டியை வந்து அட்வான்ஸ் ஆகிடுது. நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆகி சார். அம்மாசி வந்து வாட்டாங்க ஜனங்க. இந்த i20 பாருங்கள் 2013 மாடலு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 3,50,000 ஆகும். இந்த டிசைர் பாருங்கள் 2013 2 ஓனரு 3,65,000 ஆகும். இந்த வண்டி 2,25,000 2010 to 11 29 பேப்பர் கரண்ட்டு. இந்த ஃபியட் புண்டோ பாருங்கள் 2013 மாடலு 1,65,000 ஆகும். ஃபோர்டு ஃபியஸ்டா 2012 13 ரிஸ்ட்டு. கஸ்டமர் 2,50,000 கேட்குறாங்க.
இந்த சாண்ட்ரோ பாருங்கள் 85 ரூபாய்க்கு ஆகும். ₹1 கேட்குறாங்க சார். 1,25,000 கேட்குறாங்க. முன்ன பின்ன பேசி தரேன். இந்த வண்டி 1,65,000 ஐட்டன்னு 2009 29 பேப்பர் கரண்ட்டு ஸ்கார்பியோ. கஸ்டமர் பார்த்தினாக்கா 2,75,000 கேட்குறாங்க. முன்ன பின்ன பேசி தரேன். ஒன்றும் இல்லை சார். அதாவது கல்யாணம் பண்ணாக்கா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அண்ணன் யாருனாக்கா நம்ம சக்தி தகுந்த மாதிரி நம்ம ஒரு மிடில் ஃபேமிலியாக பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. கொஞ்சம் ஹை ரேஞ்சாக இருக்கிறவங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. ரொம்ப பணக்காரத்தை ரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க. பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பணக்கார கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு அம்மா புள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா இருக்க மாட்டாங்க. அப்போ ரொம்ப பாசமாக இருக்கும் அப்பா அம்மா புள்ளையும். அப்போ இருக்கும்போது கல்யாணம் ஆகிட்டோன்னா ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டாக்கா ரொம்ப கஷ்டம். அந்த மருமக வந்து அந்த அம்மா பார்த்துக்க மாட்டாங்க. எப்போதாலும் சண்டை வந்துனே இருக்குமா. இது நேற்று நடந்தது, ஒரு முந்தின நாள் நடந்த ஒரு கதை சொல்கிறேன். அதுக்கு எப்போ பார்த்தாலும் திட்டினே இருப்பாங்களாம். இவங்களாம் எதிர்த்து பேச, இவங்க பணக்கார அந்த அம்மா கொஞ்சம் ஏழ்மையான அளவு பேச முடியல. ஒரு சோகமாக போயிட்டு ஒரு மலை மேலே உட்காந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துதாரான். ஒரு ஆடு மேய்க்கிற வயசான அந்த அம்மா ஆடு மேய்ச்சிட்டு தான் என்னங்க இப்படி வந்து உட்காந்துக்கிறேன்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் மாமியார் மருமகளுக்கு அப்பப்போ சண்டை நடந்துனே இருக்குது. என்ன பண்ணாலும் தீர மாட்டேது. எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துனே இருக்குது அப்படின்னாங்க. கொஞ்சம் அப்படியே திரும்பி பாரு அப்படின்ச்சு. திரும்பி பார்த்தா தென்னை மரம். சரி பனை மரம் தெரிதான் கேட்டு. ஆமாம் பனை மரம் இருக்குது தெரிதுன்னு. பனை மரம் கீழே மட்டை பாருங்கள், ஓலை இருக்குதுல்ல அந்த ஓலை, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா. அது மேல் ஓலை பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவின்னு சொல்லிட்டாங்க. அந்த பனை மட்டை வந்து வயசாக காஞ்சி போச்சுன்னா கொட்டிடுமா. பின்னால் யார்? உங்கள் மனைவி. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன விதைக்கிறோமோ அவங்களுக்கு அதேமாரி வரும்னு சொல்லிட்டு அந்த பனை மரத்தை வந்து உதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. அதனால் எதை பற்றி கவலைப்படாத, நடக்கிறது நடந்தே தீரும், எதை மாற்ற முடியாது சொல்லிட்டு அந்த அம்மா விளக்கத்தை சொல்லிட்டு போயினே இருந்துச்சு. உஷாராக இருங்க, நல்லா இருக்கும். எல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குதுங்க. ஒரு மாமியார் மருமகளை எல்லாரையும் வந்து அனுசரித்து போகிறது யாருன்னாக்கா எல்லாம் நம்ம கையில் தான். அதனால் விட்டு கொடுத்து போங்க. மருமகளையும் திட்டாதீங்க, பொண்ணையும் திட்டாதீங்க, மாமியாரும் திட்டாதீங்க, அம்மாவும் திட்டாதீங்க, அப்பாவும் திட்டாதீங்க. ஒற்றுமையாக வாழ கற்றுங்க. பாருங்கள், ஹோண்டா சிட்டி 2015 16:2 நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ₹5 கேட்குறாங்க. ஒரு 4.25 பண்ணலாம். இந்த வேகனர் 1,55,000 பண்ணலாம். இந்த வண்டி பாருங்கள், கஸ்டமர் பார்த்தினாக்கா பெரிட்டோ. சார் இது வந்து பார்த்தினாக்கா பாடி 100% நல்லா இருக்குது சார். சூப்பரான வண்டி, நல்லா இருக்குது சார். இன்ஜின் வந்து வேலை செய்திருக்காங்க. அந்த வேலையை வந்து செய்யும் போது பார்த்தினாக்கா டைம் வைக்கலான்னு தெரியல. அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு நல்லா போகுது, கொஞ்சம் ஹீட் ஆன பண்ணி வண்டி நின்று போகுது. இது கஸ்டமர் ரொம்ப நாள் நிற்கிது, இதை ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேறாரு. அது நான் சொல்லி பார்த்துட்டேன். ஏன்னா ரெடி பண்ணால் தானே விற்கும், ரெடி பண்ணால் விற்காது. நான் இல்லை யாருன்னா விற்று யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. நாளைக்கு வந்து சரணான நீ தானே உன்னை நம்பி வாங்கிக்கணும்னு கேட்பாங்க. அதனால் ரெடி பண்ணால் விற்கலாம், இல்லைன்னா இல்லை. என்னென்ன நினச்சிக்கிட்டோம். ஏன்னாக்கா வண்டி நல்லா இருந்தால் கொடுக்கலாம். இன்ஜின் நல்லா இருக்குது, அது டைமிங் ஏதோ ஃபால்ட் இருக்குது. இது 2 கால் தான் கேட்குறாங்க. இந்த வண்டி பாருங்கள் 2,25,000 ஆகும். இந்த வண்டி 85 ரூபாய்க்கு ஆகும். கிட்ட வாங்க ஒரு 65 ரூபாய் பண்ணலாம். டாட்டா நானோ 10 மாடலு. இந்த விஸ்டா பாருங்க 13 1,65,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன். எண்ணம் போல் வாழ்க்கை சார். நம்மளை நம்பி வராங்க சார், நல்ல வண்டியாக தான் சார் கொடுப்பேன். தயவுசெய்து என்னை மீறி வந்து யாரும் வந்து நான் ஒரு வண்டி காட்டுறேன், எனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லைன்னா நீங்கள் பிடிக்கலனா கூட தயவுசெய்து போயிட்டு அடுத்த முறை கூட வாங்க. எனக்கு இந்த வண்டி தான் வேணும், என் கையில் 90 ரூபா தாங்குது, 80 ரூபா இருக்குது. அந்த வண்டி எடுத்து போய்ட்டு அதுக்கு ஒரு 10 ரூபா செலவு, டயருக்கு ஒரு 10 ரூபா செலவு, இன்ஜினுக்கு ஒரு 10 ரூபா செலவுன்னு சொல்லிட்டு கம்மி மாடல் எடுத்து போய்ட்டு அதுக்கு செலவு பண்ணிக்கிறத மன உளைச்சலாகி 2 கார் வாங்க ஓட்டுறன்ற ஆசையை விட்டு போயிடும். அதனால் நான் அதை வண்டி யூஸ் பண்ணினா நான் மெக்கானிக் தொழிலேருந்து வந்தேன், எனக்கு தெரியும். கஸ்டமர் ஏதோ அர்ஜென்ட் ஆபத்து வந்து விற்றுட்டு போயிடுறாங்க, அவங்க பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதில் நான் வாங்குகிற 2000 ரூபாய்க்கு நான் பதில் சொல்கிறதா இருக்குது. அதனால் பிடிச்ச வந்து பார்த்து எடுத்துங்க. நான் சொல்கிற வண்டி மட்டும் எடுத்துங்க. இல்லையா நல்லா இல்லையா விட்டு அடுத்த முறை வீடியோ போடுறது நல்ல வண்டியாக பார்த்து எடுத்துப்போங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்போ உங்கள் விருப்பத்தோட இல்லை நான் இதான் வேணும்னு ஒத்த காலையே நின்னா நான் அதை பற்றி இல்லை, எடுத்துகிட்டு போ, நீ தான் அனுபவிக்கணும். அதெல்லாம்
எல்லாம் சொல்லுவாங்க என் வண்டி சூப்பராக இருக்குது, நல்லா பக்கா ஆகுது, பெயிண்ட் அடிச்சுக்கிறா, இதை வச்சுக்கிறா, ஆயில் அடிக்கல, பக்கா அடிக்கல, எது அடிக்கலன்னு. எந்த வண்டி அடிக்காதுக்குது சொல்பாலா? நல்லா இருக்கிற வண்டியே நீயே சொல்லி போது நல்லா கண்டி நீ வச்சுக்கையா? நீ விற்கிறா? எதுக்கு விற்கிறா? விற்க தேவையில்லை நீ. நல்லா இல்லை சொல்லு, நல்லா இருக்குதுன்னு சொல்லு. சொல்லிட்டு விற்று போனால் விற்றுன்னு போயினே இருக்குது. நல்லா இருப்போம் சார், என்ன போல் வாழ்க்கை. அடுத்து பாருங்கள், 2010 to 11 i10 பெட்ரோல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பத்திரா சீப் அண்ட் பெஸ்ட்டை 1,95,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பெண்ண பேசி ஏற்றுறேன். இந்த வண்டி ₹1 ஆகும், 10 மாடலு. இந்த வண்டி பாருங்கள், இது அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. டிரைவரு 2021 4,95,000 கேட்குறாங்க. விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சனி ஞாயிறு நிறைய வண்டி வருது. இன்னும் அந்த பக்கம் வண்டி சொல்லிட்டு வந்துடுறேன். நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் வரல. ஏன் வரலன்னு கேட்டால் ஏன் வரலன்னு எனக்கு கேட்பீங்க. ஏன்னா வண்டி பணம் இது சம்பாதிச்சுங்க. இதோட நாளைக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிடலான்னு ஆடி வெளி லாஸ்ட்டாக போயிட்டு வரேன். உங்களுக்கு சேர்த்து வேணும் வரேன். எதுக்கு வேணும் வரேன்னாக்கா நிறையா காரு நீங்கள் வாங்கணும், என்கிட்ட வாங்கணும். கார் வாங்கிறதுக்கு உனக்கு வேணும் வரேன். போட்டோமா வானா நீங்களே கமாலில் சொல்லுங்கள். போன்னு சொன்னால் போகிறேன், வானானா வானான்னுறேன். என்னப்பா நான் வேணும் வந்தால் நீங்கள் கார் நிறையா வாங்கலாமா? அதுதான் சொல்கிறேன் நான். இல்லை சார் நீ போய் வேண்டினுவா கார் ஒன்றுன்றோம் கமாலில் சொல்லுங்கள். வானான்றவங்க வானான்னு நின்றுட்டு உங்களுக்கு கார் எடுத்து தரும்பா. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. நல்ல கார் எடுத்து வருவேன். நிறைய வேண்டின்னு வந்தால் நிறைய கார் நல்ல கார் எடுத்து வருவேன். நான் பரவாயில்ல கம்மியானா கொஞ்சம் வேணுன்னு வருவேன் உங்கள் விருப்பத்தோடு. சொன்ன டைம்ரா 1,75,000 இருக்கும். இந்த இயான் பாருங்கள், 2017 கஸ்டமர் பார்த்தினாக்கா 2,50,000 கேட்குறாங்க. நெகசிபிள் பண்ணி தரேன். இந்த வண்டி ₹65 ஆகும், 85,000 கேட்குறாங்க. பெண்ண பேசி தரேன். இந்த வண்டி பாருங்கள், ஸ்பார்க்கு 1,10,000 ஆகும். இந்த ஆல்டோ பாரு 1,25,000 ஆகும். அதேமாரி 2022 மாடல் ஒரே ஓனர் ஷிஃப்ட்டு. என்னத்த ஷிஃப்ட்டு நல்லா இருக்குது சார் வண்டியை. ஏன்னா 22 மாரியே தெரில, ஆனால் அச்சு புழிஞ்சி கடலில் திருக்கிறாங்க வண்டியை. அதனால போவாது பார்க்கலாம் என்னவோ யாருக்கு கொடு பண்ணிக்குதோ. இந்த வண்டி பாருங்கள், நல்ல வண்டி சார், அருமையாச வண்டி. 2014 மாடல் சர்வீஸ் ரெக்கார்டு எடுக்குது. கஸ்டமர் ₹4 கேட்டு 3,500 கேட்டு 3,60,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க நெபசில் பண்ணி தரேன். ஒரு 10 பேர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வண்டி பாருங்கள், டஸ்டன்கோ 2017 18 ரிஜிஸ்டர் 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமரு ₹2,400 கேட்குறாங்க. வாங்க பெண்ண பேசி தரேன். நம்மளது இந்த டாட்டா சும்மா பாருங்கள், சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த லைனில் சொல்லிட்டுண்ணா. இந்த டாட்டா சும்மா பாருங்கள், 2,25,000 கேட்குறாங்க. ₹2 கிடையாது, 1,75,000, 1,65 கிடையாது, 1,55 கிடையாது, 1,45,000. 2002 மாடல் ஒரே ஓனரு, 29 பேப்பர் கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட் எல்லாம் கலந்துது. சூப்பராக சார் வண்டிங்க. வாங்க பேசி தரேன். இன்னும் புதன் வேலை நிறைய வண்டி வந்து தரேன். நம்ம ஆஃபீஸ் வச்சு இன்னொருத்தர் வச்சுருக்காருங்க ஆஃபீஸு. சரவணண்ணா நீ மட்டும் நல்லா வியாபாரம் பண்ணுறியாண்ணா? நல்லா வியாபாரம் பண்ணுற, அருமையாக பண்ணுறேண்ணா. எனக்கு வியாபாரமே மாட்டேன், பார்த்தா பிரச்சனை சிக்கல் நிறைய வருதுண்ணா. என்னண்ணா காரணம்னு கேட்டேன். நான் கேட்டேன், என்னப்பா வண்டியெல்லாம் எப்படிப்பா விற்கிறேன்? நல்லா தான் விற்கிறேன், எந்த குறை இல்லைண்ணா. எப்படிப்பா முதல் போட்டு விற்கிறது? இல்லைண்ணா கஸ்டமர் தூங்குற வண்டி தானே அப்படின்னேன். ஏதோ உங்கள்கிட்ட தப்பு குறை இருக்குது பாரு அப்படின்னு நான் சொன்னேன். என்னண்ணா குறைன்னு கேட்டேன். ஒருத்தர் சண்டை போடுறாங்க, வர்றாங்க, பேசுகிறாங்க, பிரச்சனைனாக்கா அந்த கஸ்டமர் வண்டி விற்றுட்டா உடனே அந்த பணத்தை அந்த கஸ்டமர் கூப்பிட்டு கொடுக்கணும். இந்த வண்டி விற்றுச்சு அப்படின்னு பணத்தை அவங்களுக்கு கொடுத்தனாக்கா மன நிம்மதியாக சந்தோஷமாக போவாங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம், ஒரு வாரம் கழிச்சு நம்ம வியாபாரம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் வச்சுன்னு சத்தியமாக வியாபாரம் ஆகாது. அடுத்தவங்ககிட்ட பார்த்தினாக்கா காசை வாங்கி ஏமாற்றவும் கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டா கூட திருப்பி அந்த கடன்காரனை கடத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப. தயவுசெய்து கடனும் வாங்காதீங்க. கடனை வாங்க உன்னால் முடியுன்ற தைரியம் இருந்தால் மட்டும் அந்த கடனை வாங்கு. கடனை வாங்கிட்டா கூட அந்த கடனை கொடுக்கணுன்னு அந்த மனசை வைங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடனை வாங்கி சம்பாதிச்சு நீ நல்லா இருக்குன்னு நினச்சி அந்த கடனை அவன் கொடுத்துருப்பான். அப்போ அந்த கடன்காரனை கடத்தை கொடுக்கணும்ல. தயவுசெய்து கடனை வாங்காதீங்க, முடியுன்னா செய்யுங்க. இல்லாதீங்க நேர்மையாக இருங்க, கரெக்டாக இருங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. நேர்மையாக இருந்தால் நல்லா இருப்போன்னு ஒரே வார்த்தை நான் சொன்னேன். சரி நான் சொல்லிட்டு போயிருக்காரு.
சார் ஒருத்தர் ஒரு 5000 ரூபாய் நீ நான் ஃபைனான்ஸ் வாங்கி தர சொல்லி ஜோபியில் வாங்கி வச்சிருந்தா கூட நம்ம எதனா ஒன்று பண்ணலான்ட்டு அந்த 5000 நீ ஒரு மாசமா ஜோபியில் வச்சு அந்த ஒரு மாதம் அப்படியே தான் இருக்கும். அடுத்த 5000 குட்டி போடவே போடாது. கர்ம வேணும் சும்மா விடா சார். ஒருத்தரை ஏமாத்தினா சத்தியமாக விடா சார். நேர்மையாக இருங்க, நாணயமாக இருங்க, சொன்ன சொல்ல காப்பாற்ற கற்றுங்க. முன்னால் முடிஞ்ச அந்த வேலை செய்யலாம் கம்முன்னு ஒதுங்கி கூட வந்துடுங்க. நல்லாயிருக்கும் சார். என்னால் முடிஞ்சு நான் தப்பு தவறு எதனா சொல்லியிருந்தாங்க மன்னிச்சு ஏற்றுங்க. கடனை மட்டும் தயவுசெய்து வாங்கிடாது சார். எவ்வளோ குடும்பம் இதாகிடுது சார். தயவுசெய்து கடனை வாங்காதீங்க. கடன் வாங்கினா கூட நம்மளால் கொடுக்க முடியுன்றது அந்த அளவுக்காவது கடனை வாங்கிக்கிங்க சார். நல்லாயிருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ லைவ் டீசல் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கும், வண்டியை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். ஏசி எடுக்கா சும்மா சில்லுன்னு இருக்கும். விட்டுறாதீங்க. பண மரத்தில் வவாலா இந்த சரவணுக்கே சவாலா. நன்றி, வணக்கம். அது வணக்கம்.